பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீகம் இன்றைய கோயில் பகுதியில் நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். சக்தி மிகுந்த கோயில், பழமை வாய்ந்த கோயில், உலகெங்கும் புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோயில். அதனுடைய முழுமையான வரலாறும் புராணமும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இதை மாதிரி வீடியோக்குள்ளே பதிவேற்றம் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமாட்சியம்மன் திருக்கோயில் மாங்காடு. இந்த கோயிலை பற்றி தான் நம்ம முழுமையாக ஒவ்வொரு விவரமாக பார்க்க போகிறோம். மூலவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சியம்மன் அக்னியில் தவம் இருந்த நிலையில் இருக்காங்க, நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. மற்ற தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. பிள்ளையார் கோயில் இருக்குது, நவகிரகங்கள் இங்கே இருக்காங்க. நடை திறப்புன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழன் சனி இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலை 3 மணிலேருந்து இரவு 8:45 வரைக்கும் திறந்துருக்குங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னா என்னென்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த 3 நாட்களில் மட்டும் நடை சாத்தப்படுவது இல்லைங்க. டைம் பார்த்திங்கன்னா காலை 5 மணிக்கே திறந்துருவாங்க, இரவு 9:30 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கான வழிகளை பார்க்கலாம். வழிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை பார்க்கலாங்க. இப்போ அந்த கோயில் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பஸ் வந்து திரும்புது பார்த்திங்கன்னா, அது மாங்காடுலேருந்து இப்போ டி நகர் போகுது. தடயன் 54 பி, மாங்காடு டு டி நகர், டி நகர் டு மாங்காடு. இது வந்து போரூர் பாய்கடை வழியாக போகும். இப்போ நம்ம ஒரு மெயின் ரோட்டில் போய் ஏற போகிறோம். ஸோ லெஃப்டில் போனீங்கன்னா தாம்பரம் போகும், குன்றத்தூர் போய் தாம்பரம் போகும். இந்த ரோட்டில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரே ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே குன்றத்தூரும் மாங்காடும் 2 பெரிய தலங்கள் அமைஞ்சிருக்கு, வழிபாட்டு தலங்கள் அமைஞ்சிருக்குங்கிறது தான் இந்த ரோட்டுக்கு பெருமை. இப்போ நம்ம ரைட்டில் ஏறி போகிறோம். இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா குமணஞ்சாவடியில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். அங்கேருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கிண்டி சென்னை அண்ணா சாலை போகலாம். அதே ரைட் எடுத்து லெஃப்டில் போனீங்கன்னா பூந்தமல்லி ரோடு பிடிச்சி நீங்கள் நேராக பிராட்வே சென்ட்ரல் இது மாதிரி இடங்களுக்கு போகலாம். லெஃப்ட்டில் போனால் பூந்தமல்லி, அப்புறம் பெங்களூரு, அது மாதிரி ஹைவேஸில் போய் அது ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நாம் லெஃப்ட் எடுக்கிறோம். இந்த லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மீஞ்சூர் வண்டலூர் அந்த வெளிவட்ட பைபாஸால் வந்துடும். ஸோ காரில் வரவங்க அது தெற்கு இருந்தாலும் வந்து சரி, மேற்கு இருந்து வந்தாலும் சரி, இந்த மீஞ்சூர் பைபாஸை பிடிச்சி ஈஸியாக வந்துடும். எதிரில் கம்பீரமாக தெரியுது பாருங்கள், அதான் கோயிலுடைய முன் வாசல். இப்போது இந்த கோயில் வந்து குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் பிரச்சனை நிறைய வரும். இப்போ நம்ம பாருங்கள் 8:30 மணிக்கு வரோம். இந்த டைம்லேயே நிறைய வண்டிகள் இருக்கும். முன்னாடியே அங்கங்கே நிறுத்தியிருக்கு பாருங்கள். குறுகிய தெருக்கள் தான் இங்கே. அதனால் வந்து என்னென்னா, இங்கே வந்து காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் காரை தூரமாகவே நிறுத்திட்டு இங்கே வர்றது ரொம்ப நல்லது. உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியில் போகிறதுக்கு, அதுவும் கோயிலில் விசேஷ நாட்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நம்ம கோயில் பகுதிக்கு இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எதிரில் 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலை சுற்றி நாலாப்புறமும் கடைகள் உண்டு. இங்கே எதிரில் தூரமாக ஒரு அழகான மண்பண்டங்களை வச்சுக்கிற ஒரு கடை இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகான மண் சாமான்கள் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாருன்னு அதையே நம்ம வீடியோ எடுக்கலாம் வாங்க. ட்ரை பண்ணும்போது பார்ட்டி வேஸ்ட் இங்கே அதிக பேர் அதை சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பொருள் கொடுக்கும்போது அதோட பொருளோட வழிமுறை சொல்லிட்டுனா ஈஸியாக இருக்கும். அவங்க தண்ணி ஊற்றலாமா? அதெல்லாம் ஒன்றுமே ஆகுது, நல்லா இருக்கும். வெயிலுக்கு இதமாக இருக்குல்ல, தண்ணி குளிர்ச்சியாக நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெட்டி வேறு வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும், இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. நாட்டு மருந்துகளில் போய் வெட்டி வேறு வாங்கி கேட்டிங்கன்னா
அது போட்டு வாங்க, அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் அது ரெடி பண்ணி தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா வாங்க. துளசி மாடை யாருன்னா கேட்டாலும் சொல்லுங்க. எவ்வளோண்ணா துளசி மாடை? துளசி மாடை 450லேருந்து ஸ்டார்டிங். 450 அந்த சின்னது 450யா? 450, 1200, 1500 வரைக்கும் இருக்கு. இது என்னன்னா வெயில் மழைக்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். மண்ணை அடிக்குது பத்தியா, அந்த அடிப்புலாம் இருக்காது, தூளை போட்டுதான். நீங்களே செய்யறதா? வெளியே இந்த பொருள் நான் வீட்டில் வெளியே வச்சு வியாபாரம் ஒரு லிமிட்டான லாபம் வச்சு கை மாட்டேன். ஓகே ஓகே வாங்க, எதனா சீசனுக்கு ஏற்ற எல்லா மாடலும் இருக்கும். வரேன். எல்லா சீசன் பொருளும் இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. வாங்க. அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த மண் பாத்திரங்கள் மிகவும் தேவைப்படும். ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். கோயிலுடைய அந்த வரலாறை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த சோழ மன்னனால் கட்டப்பட்டதுன்னு இங்கே எதுவுமே இல்லை. அப்போ சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அப்போ எந்த மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னு நாம் யோசித்தோம்னா, பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகன் கோயில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதுன்னு ரொம்ப தெளிவாக எல்லா வரலாற்று ஏடுகளையும் இருக்குது. அப்படி இருக்க இதுவும் அந்த மன்னனால் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போ இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த மாங்காடு அப்படின்ற இந்த ஊருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது அழகிய சோழநல்லூர். சரி, அதுக்கு முன்னாடி அம்மனுடைய சிறப்பை பற்றி இந்த பூ விற்பனை செய்பவரோட நம்ம கேட்கலாம். வாங்க. சாரிங்க, அவருடைய அந்த பேச்சை நாம் கட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை இன்னொரு அம்மாவும் சொல்லியிருக்காங்க. பட் அதை நீங்கள் கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கோயிலுடைய வரலாற்றை பார்க்கலாம். ஸோ அதனால் இது வந்து சோழ காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நல்லா ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் முன்னாடி கோயில் மட்டும்தான் இருந்திருக்கு. மறுபடியும் தான் அந்த சுற்றி உள்ள அந்த காம்பவுண்ட்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலுடைய புராணத்தை பார்க்கலாம். இப்போ புராணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதை வச்சு தான் இந்த கோயில் கட்டுறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த அகமை விதிகள்னு சொல்கிறாங்க. பட் அது இந்த மாதிரி கோயில்களுக்கு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. இந்த கோயில் அகமை விதிகள் பின்பற்றுறாங்களா என்னன்னு தெரியல. பட் இதெல்லாம் அகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழர்களாக கட்டப்பட்ட கோயில் தான். சரி, இப்போ நம்ம இந்த கோயிலுடைய புராணத்தை, தலப்புராணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைலாயத்தில் வந்து சிவபெருமான் கூட நம்ம பார்வதி அம்மா வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் அவங்க வந்து அவருடைய அந்த 2 கண்களையும் 2 கைகளால் பொத்திடுறாங்க. அப்படி சிவபெருமான் கண்கள் மறைக்கப்பட்ட போது இந்த உலகமே இருண்டு காடாக மாறிடுது. ஒரே பூகம்பம், புயல், அது இதுன்னு பெரிய பேரழிவுகள் ஏற்படுது. மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உயிரினங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை கண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கோபப்பட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு சாபம் விடுறார். அது என்ன சாபம்? அந்த அம்மா மறுபடியும் பூமியில் அந்த மக்கள் படுற அவதியை அவங்கள அனுபவிக்கணும். அதன் பிறகு நீ வா அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டுறாரு. ஸோ அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணாய் இந்த பூமியில் அவதரிக்கிறாங்க. அவங்க அவதரித்த இடம்தாங்க இந்த அழகிய சோழநல்லூர், இப்போது மாங்காடு. இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. பால், அந்த அம்மா பாருங்கள், ஒருத்தவங்க எனக்கே இந்த பால் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. இந்த அம்மா வந்து இந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய தீவிர பக்தை. பல வருஷமாக வராங்களாம், அதை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில். அப்படி வந்து இப்போ நீங்கள் காமாட்சி அம்மன் அப்படிங்கிறவங்கள நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த உலகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க அவதரித்த இடம், இப்போ ஒரு நம்ம வந்து பிறந்த ஊருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அப்போது இந்த மாங்காடுங்கிறது மாரியம்மன் காமாட்சி அம்மன் அவதரித்த இடம். சரி, பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு
ஜூஸ் கடை இருக்குது. பட் இதை ஏன் நம்ம இதெல்லாம் காட்டுறோம்னா, வெளியிலேருந்து வர பக்தர்களுக்கு அதை சுற்றி என்ன இருக்குது, அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா, அதனால். பட்டு அந்த ஜூஸ் கடைக்குள்ளே நம்ம போனோம். அவர் வந்து உள்ளே ஜூஸ் போட்டுட்ருக்காரு. அங்கே பாருங்கள், அவர் கூட ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் படத்தை மாட்டி வைத்திருக்கிறார். அங்கே நம்மளுடைய அசிஸ்டண்ட்டு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொன்னேன். பட் வந்து அதை ஒரு குடித்து பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். பக்கத்தில் அந்த ஓனரையும் பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்ததாக நம்ம அந்த பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஷாப்பும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுடைய பூஜை ரூமை ரொம்ப சூப்பராக அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஷாப்புங்க. உண்மையிலே பக்தர்கள் இந்த இதுக்குள்ளே போனாங்கன்னா எதையும் வாங்காமல் வர மாட்டாங்க. கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஷாப். நீங்கள் மனசில் என்ன கடவுளை நினச்சிட்டு வந்தாலும் அவருடைய சிலைகள், உருவப்படங்கள் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்காமல் அந்த கடவுளில் போனாலும் நீங்கள் நிறைய விருப்பப்பட்டு எதை செலெக்ஷன் பண்ணாலும் எப்படி வாங்கணும்னு நினைக்காலும் வாங்கலாங்க. அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த ஷாப்புங்க இது. பட் எல்லாமே உள்ள கோல்டு கலர், அதுக்கு தகுந்த லைட் அமைப்பு சுத்தமாக ரொம்ப தூய்மையாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சாமியும் முக்கியமான சாமிகளுடைய சிலை நீங்கள் எந்த சைஸில் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. பாருங்க, அங்கே பாருங்கள் ஒரு வெங்கடேஸ்வரர். அந்த கோயிலில் நம்ம கருவறையில் எந்த அளவுக்கு அவங்கள வந்து அலங்கரித்து வச்சு பூஜை பண்ணுவாங்களோ அதே ஸ்டைலில் இவங்களும் அலங்காரம் பண்ணி அதை அழகாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்லேயே ஒரு கோயில் மாதிரி கட்டணும். ஒரு பூஜை அறை இருக்கும், அது வேறு விஷயம். ஒரு பெரிய அளவில் ஒரே ஒரு சாமியை வச்சு அதுக்கான அந்த அகமை விதிகள் படியோ இல்லை சாதாரணமாக அதுக்குன்னு சில வழிமுறைகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை 2750 ரூபா போட்டிருக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு அமைப்போட ஒரு அம்சம், எல்லா அம்சங்களோடு சேர்ந்து ஒரு சிலையை வச்சு நீங்கள் கோயில் மாதிரி வணங்கணுன்னா கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப்போடு வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அத்தகைய பக்கத்துலேயே ஒரு நல்ல ஷாப் அது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஏதாவது வாங்கணும்னு நினச்சின்னா வாங்கிக்கோங்க. அந்த ஏன் நேரடியாக அவங்களால பேச முடியல அப்படின்னா அந்த ஓனர்கள் இல்லை. அதனால் வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்களும் ஒரு கேர்ள்ஸு. அவங்க வெளிப்படையாக வந்து அந்த கடையை பற்றி சொல்ல அவங்க பயப்பட்டாங்க, அவங்க கூச்சப்படுறாங்க. ஸோ அதனால் பண்ண முடியல. இப்போ பாருங்களேன், நம்ம ஆள் வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் காட்டுறோம் பாருங்கள் அந்த வீடியோவை. இந்த புத்தகத்துக்கு நேம் என்னது? மயில் விளக்கா? லேயராக இருக்குல்ல, இது கீழே ஒன்று மேலே ஒன்று, ஒரு லேயராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுங்க, அதனால் அழகுபடுத்தா சூப்பராக இருக்கும். என்ன விலைன்னு கேளுங்க. இது என்ன விலைமா? இல்லையே, 650 ரூபா தான். ஓகே, கம்மியான விலை தான் எனக்கு தெரிஞ்சுக்கல. இன்னும் நிறையா இருக்குங்க. அப்படி மூவ் ஆகுது. என்னக்கா? மரக்கட்டை இல்லையா? அது பற்ற வச்சு எரிஞ்சிடாது. அதெல்லாம் சொல்லாது. அது வந்து வாகை மரத்துல பண்ணது. இடுப்பு மரத்துல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகான ஒரு வெங்கடேஸ்வரருடைய சிலை இருக்குது. அது அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த இடத்த வந்து அழகாக வந்து இன்னும் சொல்லப்போனால் கோயிலில் கூட இந்த அளவுக்கு அப்படியே செட்டிங்கோடு அவ்வளோ அற்புதமாக இருக்காது. அப்படியே கோல்டன் லைட்டு போட்டு உள்ளே அப்படியே பக்காவாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமைதி கிடைக்குது. அப்படியே ஒரு ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. வைப்ரேட் மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க இந்த இடத்துக்குள்ளே வந்தவனையே. வெளியில் போகிறவங்களாம் அப்படியே இழுக்குதுங்க. பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன மினி கோயில் அப்படிலாம் சொல்கிறாங்க. மேலும் இந்த கோயிலுக்கான இன்னொரு சிறப்பு அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனை நவகிரகங்களில் மிக முக்கியமான அதிபதியான சுக்கிரன் வழிபட்டிருக்காரு. ஸோ அதனால் உங்கள் குடும்பத்தில் திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி செல்வங்கள் கொழிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய தலம் இது. நீங்கள் வேறு எங்கே போனாலும் அந்த அம்மா உருவான இடம், அவதரித்த இடம். இப்போ நாம் எப்படி பிறக்கிறோம், பிறந்த ஊருன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நம்மெல்லாம் பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள்கள் வந்து அவதரித்தார்கள் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் அவங்க அவதரிச்சிருக்காங்க. அந்த
புராண கதைப்படி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால் நீங்கள் குடும்பத்தோடு ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வாங்க. உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த அம்மாவை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீண்ட காலமாக அந்த அம்மனுக்கு ஒரு பக்தியாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. வீடியோவில் நேச்சுரலாக எடுக்கிறதுனால சில நாய்ஸுங்க இருக்கும். பட் வந்து அதனால் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அதை முழுமையாக கேளுங்க. அந்த அம்மா என்ன மாதிரி இந்த அம்மாவை வந்து வணங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேளுங்க. அந்த வீடியோ காமாட்சி அம்மனுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் வந்துங்க 6 வாரம் வரணும். நம்ம வேண்டிக்கணும். எந்த வந்தாலும் சரி, கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கிறது எல்லாமே நம்ம நினச்சது வேண்டிக்கின்னு 6 வாரம் தொடர்ந்து வரணும். 6 வாரம் வந்து 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும். ஒன்று வந்து அம்மா கிட்ட வச்சுட்டு 1 வீட்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் எடுத்து வைக்கணும். மறுவாரம் வரும்போது 1 அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு 2 வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு திருப்பி அந்த 1 புதுசு திருப்பி தருவாங்க. அந்த மாதிரி 6 வாரம் வரணும். 6வது வாரம் பால் காசும்போது பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு பால் காசி இங்கே எடுத்து வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமாக தரணும். இதோடைய ஐதீகம் இங்கே அது எல்லாமே நிறைவேறும். குழந்தை பிறக்கிறது, கல்யாணம், உங்களுக்கு ஏதோ கடன் பிரச்சனைங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனைங்க, நிலத்து பிரச்சனைங்க, இது எல்லாமே இதில் வந்து நிறைவேறும். உங்களுக்கு நல்லபடியாக இது நிறைவேறதுக்காக தான் இது 6 வாரம் தொடர்ந்து வரணும். தொடர்ந்து 6 வாரம் வரணும். 1 வாரம் 2 வாரம் விட்டுட்டு திருப்பி தொடரணும்னா அப்படி வந்தால் போதும் வராது. ஒரு வாரம் கரெக்டாக 6 வாரம் திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 6 வாரம் வரணும். அந்த எலுமிச்சம்பழம் மாற்றி மாற்றி எடுத்து போய் வச்சு ஒரு மண்டலம் 40 கணக்கு வரும். ஆமாம், அந்த மாதிரி கணக்கு. கடைசி வாரம் பால் கொடுக்கணும். இந்த கோயிலுடைய ஐதீகம் வந்து பால் தான். அது சாதாரணமாக 1 லிட்ரு 1/2 லிட்ரு உங்கள் சௌகரியம், உங்களுடைய வசதியை பொறுத்து தான். அந்த பால் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரமும் மெயினானது பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு காசணும். அதுக்கு மேலே உங்கள் வசதி இருந்தால், வசதி எல்லாம் இருந்தால் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டும் காசு தரலாம். அது இங்கே இந்த பால் கொடுக்குறது இங்கே ரொம்ப விசேஷம். இது நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் எத்தனையோ வாட்டி. நாங்கள் எத்தனையோ வாட்டி செஞ்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்துருக்கோம் நிறைய வாட்டி. 6 வாரம் வேண்டிங்கன்னா 6 வாரம் வரும் தொடர்ந்து. சரி, நன்றிம்மா. சொல்லுங்கள். ரொம்ப வணக்கம். தேங்க்யூ. மாங்காடு அம்மன் வந்து